நாம் ஜெபம் பண்ணுவோம். துதியின் மத்தியில வாசமாயிருக்கிற எங்கள் நேசத்தாவே, தர்மையான அட்டத்து காலங்களுடைய நிறைவான நாட்களுக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். வரப்போகின்ற வாரத்திலும் ஆண்டவரே பிறப்பினுடைய சந்தோஷத்துல உடைய நாமத்தை பயன்படுத்திருக்கிறோம். தாராள வேலைகளை ஏற்பட்டமான ஆசீர்வாதம் கொடுத்திருக்கிறேன். குறிப்பாக இந்த நாளிலும் இந்த சமூகத்தில் நாம் செலவிட போகின்ற தருணங்கள் என்னுடைய வாழ்க்கையில உடைய மகிமையை உடைய பிரசனத்தை உணர்த்துகின்ற ஒரு தருணங்களாக ஆராதனை வேலைகளாக காணப்பட்ட சுவாமி, ஆராதனையில் நாம் பாடவிருக்கிற பாடல்களை எங்களுக்கு ஆசீர்வதித்தார். வாசித்து தியானிக்கிற வேத வசனங்கள் உங்களுடைய மகிமையை காண்பியாக எங்களை வழிநடத்துகிறோம். உணர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். வர வேண்டிய மக்களுக்காக இந்த சமூகத்தை நோக்கி பார்க்கிறேன். கிருபையா இரக்கமாய் என் கண்ணுக்கு பாருங்கள். எல்லாருமே மீண்டும் ரட்சகமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையத்தினை நாமத்தில் வேலை வேண்டி விரும்பி இருக்கிறோம். எல்லாருமே இயேசுதாவே ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைக்காக பாமாலைகள் 9வது பாமாலை பாடலை எழுதுகிறவர்களாய் காணோம். பாமாலை 9 உலோகத்தாலே யாவரும் கர்த்தாவை கலிகூறுங்கள், ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி பாட வாருங்கள் என்ற பாமாலை 9. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோற்றத்தோட ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் கடவுளுக்கு தெரியப்படுத்துங்கள். நிஜமாக வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பார்த்து வாங்கள். ஆண்டவரே எங்கள் உதவிகளை திறந்தருளும்.
பரிசுத்தாவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் நன்மைகளை நீக்கொடுக்கிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமார், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கு எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சித்துள்ளோம். நமக்கு உண்மை இல்லை. அது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அனைத்தும் நீங்க நம்ம சுத்திகரிப்பதற்கு அவர் நமக்கு தவிரம் உள்ளவர். நான் எழுந்து காரணத்துக்கு போய் தாக்கனை வளர்ந்து விதமாக பார்வையில் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பார்த்த நல்ல உம்முடைய கூலிக்காரர்கள் நாமனை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திருப்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலன்களுக்காக அறிவிக்க முடியாத ஆசாரிய நமக்கிறால் எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாத ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலும் நாம் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோமாக. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு நாம் சற்றே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். கடவுள் விரோதமாய் நாம் எண்ணின பேசின காரியங்கள் கடவுளை விட்டு நம்மை அது விலகிக் கொண்டிருக்கிறதற்கான கர்த்தரை கண்ட சமயத்தில் அவரை கண்டடையுங்கள் என்று சொல்லி ஏசாயா அழகாக சொல்லுகிறார். அவர் சமீபமாக இருக்கிற அவரை கூப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, 40 நாட்கள் அவர் நமக்கு அருகாமையில் இருக்கிறதை அதிகமாக நமக்கு அறிவுறுத்திக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை அது எச்சரித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அவர் அருகாமையில் இருப்பதை அசட்டை செய்யாமல் உண்மையாகவே அவரை நெருங்க நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கிறால் இரத்தத்தினாலே கழுவப்பட நாம் இடம் கொடுப்போமா? முதலாவது பாவரின் ஜெபத்தை உணர்ந்து நாம் எடுக்கலாம். முதலாவது பாவரின் ஜெபம். சர்வ வல்லமையும் மிகவும்
சங்கீதம் 50 1 முதல் 15 வசனங்கள். சங்கீதம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்குமுள்ள பூமியை கூப்பிடுகிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாகிறார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாய் இருக்கும். மலையினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். என் ஜனமே கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாய் இருக்கிறேன். உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. மலைகளில் உள்ள பறவைகளை எல்லாம் அறிவேன், வெளியில் நடமாடுகிறவைகள் எல்லாம் என்னுடையவைகள். நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ?
இன்றைய நாளிலும் நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ பகுதியானது அது பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தியிலே 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 24 வசனங்கள் வரை. பரிசுத்த யோவான் 16ஆம் வசனம் முதல், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றார். அப்பொழுது அவருடைய சீஷரில் சிலர், நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்லுகிறதின் கருத்து என்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமின்றி, கொஞ்ச காலம் என்கிறாரே, இது என்ன, அவர் சொல்லுகிறது என்னதென்று நமக்கு விளங்கவில்லையே என்றார்கள். அதை குறித்து அவரிடத்தில் கேட்கும்படி அவர்கள் விரும்புகிறதை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே விசாரிக்கிறீர்களோ? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்ரீராமனுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கம் அடைகிறார். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையார். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள் என்றார் என்பது வாசிக்க வேண்டிய புதிய ஏற்பாட்டு பகுதியாக
நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த
சபையார் தயவு செய்து அமரவும். சகரியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்து வாசிக்கிறோம். சீயோன் குமாரத்தியே, கெம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். தலைகளை தாழ்த்தினவர்களாய் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை அன்பாக அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற எங்கள் ஜீவனில் நல்லதாகவே இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காக, குறிப்பாக இந்த அற்புத காலங்களுக்காக, உம்முடைய சபைக்கு உம்முடைய அருகாமையை எங்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிற இந்த காலங்களுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, எத்தனையோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாலகனாய் பிறந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து இந்த நாட்களிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதை பண்டிகையாக கொண்டாடவும் நாங்கள் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில அவருடைய அருகாமையை நாங்கள் உணர்ந்து அதனுடைய உண்மையான தாற்பயங்களை கைக்கொள்ளவும், அதனுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை பெற்று உங்களை கழிவுறவும் ஆண்டவரே இன்னைக்கு எங்களை வழிநடத்தும். இந்த காலை வேளையிலும் உடைய வசனங்களை நம்ம தியானிக்கும் பொழுது அடியனை மறைத்துக் கொள்ளும். அடிமையினுடைய வார்த்தைகளை அல்ல, எங்கள் எல்லோருடைய இதயத்திலும் உன்னுடைய மெல்லிய சத்தத்தை கேட்கப்பட்டபடியாக ஆவியானவர் எங்களை வழிநடத்தும். சுவாமி தொடர்ந்து காத்துக்கொள்ள வேறுபடுத்தும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப சமூகத்திலே வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் ஜீவனுக்கு நல்லதாகவே ஆமென். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மிகவும் அன்பானவர்களே, தேவனுடைய அளவற்ற தயவினாலும் அவருடைய பெரிதான கிருபையினாலும் இந்த அற்புத காலங்களை நாம் நிறைவு செய்யக்கூடிய தருணத்திற்கிறாய் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். கடந்த நவம்பர் மாதத்தினுடைய நிறைவான ஓய்வு நாளில அற்புத நாட்களை நாம் துவங்கினோம். இது கிறிஸ்துவ பிறப்பின் பண்டிகைக்கு முன்பாக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தனாலே இது அற்புத நாட்களினுடைய நிறைவான ஞாயிறாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காணப்படுகிறது. அற்புத என்கின்ற அந்த வார்த்தையானது கர்த்தருடைய வருகையை நமக்கு உணர்த்தி காட்டுகின்ற, அந்த வருகையை குறித்து சிந்திக்கக்கூடிய காலங்களாக இது காணப்படுகிறது. ஆரம்ப ஜெபத்தில் நான் ஜெபித்த பொழுது நீங்கள் கவனித்திருக்கலாம். ஒருவேளை இந்த அற்புதம் என்பது ஒரு எச்சரிப்பின் நாட்களாக இருக்கிறது. அதையும் நாம் உணர வேண்டும். ஏனென்று சொன்னால், இன்னும் ஒரு முறை கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் பாலகனாக பிறக்கப் போவதில்லை. அவர் நியாயாதிபதியாக நியாயாசனத்தில் வெற்றிருக்கிறவராக தான் வரப்போகிறார். ஆகவே அவருடைய பிறப்பை அறிந்த நாம் அந்த ஆசீர்வாதத்தில் நாம் உண்மையாக நாம் கனிகூற வேண்டும் என்பதுதான் கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக காணப்படுகிறது. அருமையானவர்களே, பொதுவாக இந்த ஆண்டினுடைய இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் அல்லது அற்புத காலங்கள் கடந்த நாட்களை காட்டிலும் பல்வேறு நிலைகளில வித்தியாசமான ஒரு நாட்களாக காணப்பட்டதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். ஒருவருடைய நாட்களில் எப்படி ஆராதனை நடைபெறும், எப்படி கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட போகிறோம், திருவிருந்த ஆராதனை உண்டா அல்லது இல்லையா, ஆலயத்தில் யார் அனுமதிக்கப்படுவார்கள், யார் தவிர்க்கப்படுவார்கள், இப்படிப்பட்ட பல்வேறு விதமான ஒரு கேள்வி அல்லது ஒரு எதிர்வினையான ஒரு சூழல் மத்தியில் தான் கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாட நாம் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக காணப்படுகிற போப் அவர்கள் இந்த அற்புத செய்தியில அவர் குறிப்பிடுகின்ற வழியில ஒரு காரியத்தை அவர் தன்னுடைய திருச்சபை மக்களுக்கு நினைவுபடுத்தினார். இந்த கிறிஸ்துமஸ் காலங்கள் கோவிட்-19 அநேக பாதிப்புகளுக்குள்ளாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வழக்கமான ஒரு கிறிஸ்துமஸ் நாட்களாக இந்த நாட்கள் காணப்படவில்லை. ஆனால் இந்த நாட்கள் எதை நினைவுறுத்துகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் பிறந்த பொழுது காணப்பட்ட அந்த சூழ்நிலையை மறுபடியும் நாம் நினைவுபடுத்த நம்மை வழிநடத்துகிறது என்று சொல்லி அவர் ஒரு வார்த்தையை அதில் குறிப்பிட்டிருந்தார். அன்று யோசேப்பு மரியாவுடைய வாழ்க்கை இட் இஸ் நாட் a valley of roses என்பதாக தன்னுடைய லத்தீன் மொழி அந்த செய்தியில அவர் வெளிப்பட்டிருந்தார். அவர்கள் யோசேப்பும் மரியாளும் கடந்து சென்ற பாதை ஒரு ரோஜாக்கள் நிறைந்த
ஒரு தோட்டத்தின் வழி அல்ல, கடினமான பாதை. ஒரு இன்றைய நாளில் கூட நாமும் கூட அதே வழியில நாம் நடக்க கடவுளாலே வழி நடத்தப்படுகிறோம். ஏனென்று சொன்னால் உண்மையான கிறிஸ்துமஸ் பண்டிகையை நாம் கொண்டாடத்தக்கதாக என்று அவர் எழுதியிருந்தது உண்மையான ஆழமான ஒரு சத்தியமாக காணப்பட்டது. அருமையானவர்களே, அன்று யோசேப்பு மரியாளும் ஏரோதுக்கு பயந்திருந்தார்கள். என் யோசேப்பினுடைய கனவிலிருந்து பார்க்கின்ற வழியில அவன் ரகசியமாய் மரியாளை தள்ளிவிட அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். மரியாளுடைய வாழ்க்கையில பார்க்கின்ற வழியில இது எப்படி ஆகும் என்று சொல்லி கலங்கி அங்கே நிற்கின்ற ஒரு சூழ்நிலை. அன்று இயேசுவானவர் பிறந்த அந்த நாட்களை பார்க்கும் பொழுது ஏரோதினாலே அவர் வயதிற்குட்பட்ட குழந்தைகள் கொல்லப்படக்கூடிய ஒரு நிலை. இன்னும் எருசலேம் பட்டணம் கலங்கி நின்றது என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இயேசுவானுடைய பிறப்பின் அந்த செய்தியானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆனால் இவைகள் அனைத்தின் மத்தியிலேயும் ஒரு நற்செய்தி என்னவென்று சொன்னால் கர்த்தர் அருகிலே இருக்கிறார். நாம் வணங்குகிற தேவன் மிக நெருக்கத்தில் நம் மத்தியிலே இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார், நம்மிலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு செய்தியாக காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அருமையானவர்களே, நாம் இந்த நாளில் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதிகள் இந்த சிந்தனையை நமக்குள்ளாக கொண்டு வருகின்ற ஒரு பகுதிகளாக காணப்படுகிறது. சகரியா தீர்க்கதரிசியுடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6 தொடங்கி 13 வசனங்களை வாசிக்க கேட்டோம். புதிய ஏற்பாட்டு பகுதியாக யோவான் 6:16 முதல் 24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நாளிலும் நிருப பாடமாக நமக்கு குறிக்கப்பட்டுள்ள பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 5ஆம் அதிகாரம் 12 முதல் 24 வசனங்கள். இந்த பகுதிகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதன் அடிப்படையில் இந்த காலை வேளையில நாம் தியானத்தை நாம் மேற்கொள்ளவிருக்கிறோம். முதலாவதாக அங்கே சகரியாவினுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தை நாம் வாசித்து பார்க்கின்ற வரையில அங்கே ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. சகரியா 2:6 எடுத்து வாசிப்போம். நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை காட்டிலும் இன்னும் அழகாக அல்லது ஆழமாக தியானிக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் கடிந்து கொள்ளுகிறார் என்று சொல்லி இந்த இடத்துல நம்முடைய டிரான்ஸ்லேஷனை இப்படியாக செய்தால் இன்னும் செய்தியை அழகாக நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன் கடிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற வேளையில இந்த இடம் அல்லது இந்த செய்தி நடைபெற்ற சூழ்நிலையை சற்றே நாம் திரும்பி பார்க்க வேண்டும். வேதாகமத்தை நாம் தியானிக்கின்ற வேளையில அநேக விதமான கோட்பாடுகளின் அடிப்படையில் நாம் தியானிக்கிறோம். தியாலஜிக்கல் ஸ்டடீஸ் அல்லது பிப்ளிக்கல் ஸ்டடீஸ் என்று சொல்லப்படுகின்ற இறையியல் கல்வியில நாம் பார்க்கின்ற வேளையில ஜெர்மானிய தேசத்தை சேர்ந்த ஹெர்மன் குங்கல் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய இறையியலாளர், அவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை குறித்து சிந்திக்கின்ற வேளையில, குறிப்பாக தீர்க்க தரிசனங்களை குறித்து தியானிக்கின்ற வேளையில அது நடைபெற்ற சூழ்நிலையிலிருந்து சிந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஜெர்மானிய முறையில பார்க்கும் பொழுது சிட்ஸ் அண்ட் லெதர் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவர் இருக்கின்ற இருந்த அந்த சூழ்நிலை, அதன் அடிப்படையில் இருந்து அந்த வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று சொல்லி பொருளை இந்த வரலாற்றில் இந்த பகுதி நடைபெற்ற வேளையில இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையில அல்லது சிறை இருப்பிலே இருக்கிறார். சிறையில என்று சொன்னவரை ஏதோ சிறைச்சாலையில் அவர் வைக்கப்படவில்லை, அவருடைய தேசத்திலே சிறை இருப்பிலே இருக்கின்றார். இங்கே பார்க்கின்ற வேளையில கடவுள் கடிந்து கொள்கிறார் என்று சொல்லி நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். ஏன் கடிந்து கொள்கிறார் என்று சொன்னால் எல்லோரையும் கடிந்து கொள்ளவில்லை. அங்கே நாம் பார்க்கின்ற வேளையில கடவுள் இப்படிப்பட்ட சிறைச்சாலையில் அல்லது சிறை அனுபவத்தில் இருந்த எஸ்தரை உபயோகப்படுத்தினார், முர்தெகாயை உபயோகப்படுத்தினார். தானியேலின் புத்தகத்தில் வாசித்து பார்க்கின்ற வேளையில தானியேலை பயன்படுத்துகிறார், அவருடைய நண்பர்களை பயன்படுத்துகிறார், நெகேமியாவை பயன்படுத்துகிறார், இப்படி பல இடங்களில் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னும் சில மக்கள்
மற்றவர்கள் எல்லாம் எப்பொழுது தங்களுடைய சொந்த தேசத்திற்கு செல்லுவோம் என்று சொல்லி அவர் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த மக்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் அந்த சூழ்நிலையில். ஆகவேதான் கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளை தங்களுக்கு சாதகமாக தங்களுடைய போக்கிலே அவர்கள் வாழ ஆரம்பித்து விட்டார்கள். அங்கே இருக்கிற தெய்வங்கள் எல்லாம் அவர்களுக்கும் ஒரு தெய்வமாகவே மாறி போகின்ற ஒரு சூழ்நிலை. அங்கே இருக்கிற கலாச்சாரத்திற்கு தங்களையும் அங்கே ஆள்படுத்திக் கொண்ட ஒரு நிலைமை. பரவாயில்ல, இங்கேயே நாம் வாழலாம் என்று சொல்லி அங்கே வாழ துவங்கி விட்டார்கள். அந்த வேளையிலே தான் ஓகோ என்று சொல்லுகிறார், நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல, உங்களுடைய இடம் இதுவல்ல. நீங்கள் எங்கே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் எருசலேமை சுற்றி இருக்க வேண்டும். நீங்கள் எருசலேமிலே நீங்கள் இருக்க வேண்டும். இதே நிலையில் இருந்து பழகிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கை சீரழிந்து போய்விடும் என்று சொல்லி கடிந்து கொள்ள தொடங்கினார். அந்த இடத்துல தான் அந்த மக்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் எழுப்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று சொல்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 48 பாபிலோனிலிருந்து புறப்படுங்கள், கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள், கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள், பூமியின் கடையாந்தரம் மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். 52ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவில் இருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். நாம் வாசிக்கிற சகரியா 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஏன் இப்படி சொல்கிறார் என்றால், இஸ்ரவேலை தமக்கு சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டார். அவர் கடவுளுடைய பார்வையில் இன்னும் அழகாக பார்க்கின்ற பொழுது சகரியா 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் வாசிங்கள். உங்களை தொடுகிறவர் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆப்பிள் ஆஃப் ஹிஸ் ஐஸ் என்று சொல்லி பார்க்கிறோம். பியூப்பிள் என்று சொல்லுவோம் கண்களில். அந்த கண்மணியை தொடுகிறான். அந்த அளவிற்கு நீங்கள் எனக்கு விசேஷமானவர்கள், ஆனால் நீங்களோ அறிவில்லாதபடி இருக்கிறீர்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் அவர் அழகாக சொல்லுகிறேன். சங்கீதங்களில் 50ஆம் சங்கீதத்தை வாசிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் ஏன் சித்தரிக்கப்பட்டார்கள் என்று சொன்னால், தங்களுடைய பண்டிகையை பெரிதாக நினைத்தார்கள், தங்களுடைய ஆசிரிப்பை பெரிதாக நினைத்தார்கள், தங்களுடைய மாத பிறப்பை பெரிதாக நினைத்தார்கள், தங்களுடைய பலிகளை பெரிதாக நினைத்தார்கள். கடவுள் ஏதோ இவர்களுடைய பலிகளினாலே திருப்தி அடைந்து கொண்டிருக்கிறார், அவருடைய பசியை ஆற்றிக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி தவறுதலாக எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இவைகள் எல்லாம் எனக்கு எண்ணத்துக்கு இன்னும் அழகாக சொல்கிறார், இவைகள் எனக்கு ஆலோசனமாக இருக்கிறது என்று சொல்லி, அன்பானவர்கள் அனுமதிப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை சிதறடிக்க பண்ணினார். ஆனால் சிதறடிக்கப்பட்ட இடத்திலும் அந்த இடத்திலும் அவள் இருக்க பழகிக் கொள்கிறார். அருமையானவர்கள், அவருடைய கடவுளுடைய ஜனமாகிய நீங்களும் நானும் இருக்க வேண்டிய இடம் கடவுளுடைய பிரசன்னம், கடவுளுடைய மகிமையின் பிரசன்னம், அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க வேண்டும் அன்பானவர்களே. ஆனால் இன்றைய நாளில் நாம் எங்கே இருந்து கொண்டிருக்கிறோம்? ஆதாமே அழைக்கிற, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்கிறார். அங்கே பகலில் குளிர்ச்சியான வேளையில அவரோடு உலாவ வேண்டிய அந்த ஆதாம் எங்கே இருக்கிறார்? அங்கே செடிகளுக்குள்ளாக மறைத்துக் கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைய நாட்களில் கூட அநேக காரியங்களில் நாம் பழகி போய்விட்டோம். இந்த கொரோனா காலம் ஆரம்பத்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தோம்? அந்த வியாதியை குறித்து, தொற்றை குறித்து பயந்தோம். ஐயோ, ஆலயத்துக்கு போக முடியவில்லை என்று சொல்லி கலங்கினோம். ஆனால் இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில பழகிக் கொள்ள ஆரம்பித்து விட்டோம். ஒரு சொல்ல ஆரம்பித்தார், ஆன்லைன்ல சர்வீஸ் நடத்துறது ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வீட்டிலே உட்காந்துட்டு இருந்த இடத்துல நினைச்ச நேரத்துல சர்வீஸ் அட்டன் பண்ண எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. தவிர்க்கப்பட்ட 65 வயதுக்கு மேற்பட்டவர்களும் 10 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒரு ஆராதனை மாத்திரம் அல்ல, சமுதாயத்திலும் இந்த பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு நாள் காலையில் தெருத்துறையில அழைத்து கொண்டிருக்கிறார். திடீர் ஸ்கூல் ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, அவங்களால
உட்கார முடியுமா கிளாஸ்ல? நீ வயதானவங்க எத்தனை பேர் அவருடைய வாழ்க்கை முறையே மாறி போயிடும் இந்த காலகட்டங்கள் இருக்கலாம் அருமையானவர்கள. ஆனால் சிலர் இதிலே பழகி போய்விட்டோம். இதுவே நல்லா இருக்கு, இப்படியே தொடரட்டும், இப்படியே இருந்துவிடலாம் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் அங்கே கடவுள் அவர்களை கண்டித்து உணர்த்துகிறார். வாசிகள் மறுபடியும் சகரியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை. ஓஹோ, நீங்கள் எழும்பி வடதேசத்திலிருந்து ஓடி வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகாயத்து 4 திசைகளிலும் உங்களை நான் சிதற பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் அருமையானவர்களே, கடவுளுடைய சமூகத்தை நோக்கி நாம் வர வேண்டும். 12-13 வசனங்களை வாசிக்கலாம். 11 முதல் 13 வசனங்களை தயவுசெய்து ஆண்களில் ஒரு வாசி. அவர் நமது பரிசுத்த வாசஸ்தலத்திலிருந்து எழுந்தருளினார். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே தான் உண்மையான சந்தோஷம் நினைத்தார்கள். பாபிலோன்ல இருக்கு, அது இருக்கு, நம்ம ஊர்ல இல்லாத கனிகள் கிடைக்குது, காய்கள் கிடைக்குது, கலாச்சாரம் இங்க இருக்கிற கலாச்சாரம் வித்தியாசமானதாக இருக்கிறது, நாகரிகத்தில் முன்னேற்றங்கள் இருக்கிறது. இவையெல்லாம் பெரிதாக பார்க்க ஆடுவது கடவுளுடைய பிரசன்னத்தை, கடவுளுடைய சமூகத்தில் கிடைக்கின்ற அந்த மெய்யான சந்தோஷத்தை அவள் இழந்து போவதற்கு ஆயத்தமானார். ஆனால் அவர்களை மறுபடியும் கடவுளுடைய சன்னிதானத்துக்கு நேராக வரும்படியாக அவர்களை அழைக்கிறார். கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் உண்மையான அறிவு, கடவுளுடைய பிரசன்னத்தில் தான் உண்மையாக அவரை நாம் நெருங்கி ஜீவிக்கின்றோம். அவருடைய பிற்காலத்தில் பார்க்கின்ற வகையில இந்த கடவுளுடைய பிரசன்னம் எருசலேமிலே மாற்றம். அதைத்தான் சமாரிய பெண்ணுக்கு அங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அங்கே பேசுகின்ற வகையில இங்கும் அங்குமாக அல்ல, எங்கும் அவரை கலவரும் காலம் வரும். அவருடைய பிரசனத்தை எங்கும் உணரக்கூடிய காலம் வரும். அது மேசியாவினுடைய வருகை, கிறிஸ்துவினுடைய வருகையிலே நடைபெறும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்று நாம் எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறோம். இரண்டாவதாக நீங்கள் பார்க்கின்ற வகையில அங்கே இன்னொரு கூட்டத்து மக்களை அவர் சற்றே கடிந்து கொள்கின்ற ஒரு செய்தியாகவே அது வருகிறது. யோவான் எழுதிய நற்செய்தி நூலில 16ஆம் அதிகாரத்துல அவரோடு கூட இருந்த சீஷர், இந்த சீஷர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார் என்று சொன்னால் இயேசுவோடு கூட இருப்பதை சந்தோஷமாக எண்ணினார், இல்லை என்று சொல்லவில்லை. பேதுரு, யோவான் மற்றவர்கள் எல்லாம் அங்கே மறுரூப மலையில இருந்த அனுபவத்தில் என்ன சொல்றாங்க? நாம் இங்கே இருந்து விடலாம், நமக்கு ஒரு கூடாரம் போடலாம், எங்களுக்கு ஒரு கூடாரம் போடலாம், இப்படியே இருந்து விடலாம், இது நன்றாக இருக்கிறது என்று சொன்னார். ஆகவேதான் பேதுரு இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி அறிக்கையிடுகிறான். ஆனா கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று சொன்ன உடனே இது உமக்கு நடக்கிறது. அருமையானவர்களே, இந்த சீஷர்கள் எல்லாம் இயேசுவோடு கூட செல்வதில் சந்தோஷமாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு 5 அப்பங்களை 2 மீன்களையும் 5000 பேர் போஷிக்கிறார், தண்ணீரை ராட்சசமாக மாற்றுகிறார், மரித்து போன லாசருவை உயிரோடு கூட எழுப்புறாரு, இது போல் குஷ்டரோகியை சுகப்படுத்துறாரு. எங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துட்டார். அதான் மிக முக்கியம். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் இப்படியே பழக்கம் நடத்திக்கலாம் சொல்லி யோசித்தார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை இப்படித்தானே, கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதங்களில நிலைத்து மகிழ்ந்து கழிகிறோம். ஆனால் இது நித்தியமானதல்ல. அதுதான் இயேசு கிறிஸ்துவானவர் அந்த இடத்துல அவர் உணர்த்துகிறார். நான் உங்களோடு கூட இருக்கிறது இப்படியே தொடர்பு என்று நினைக்காதீர்கள். அங்கே சொல்லுகின்றார் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் 16ஆவது வசனத்தை வாசியுங்கள். நான் பிதாவினிடத்திற்கு போகிறபடினால், நான் போக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறபடினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள். இடத்துல 2 காரியங்களை அவர் சொல்றார். ஒன்று இயேசு கிறிஸ்துவானுடைய பாடு மரணத்தை குறித்து சொல்கிறார். அவருடைய 2ஆம் வருகை குறித்தும் அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கின்றார். இந்த இடத்துல நீங்க பார்க்கின்ற வகையில் கொஞ்ச காலத்துல பார்க்கும்போது நெகட்டிவாக ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். கொஞ்ச காலத்துல என்னை காணாதிருப்பீர்கள். இதற்கு முன்பாகவே பார்க்கிறோம். யோவான் 14ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக,
தேவனிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாய் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏனென்றால் இயேசுவானவர் நம்முடைய பாடு மரணத்தை குறித்து தாராளமாய் பேச ஆரம்பித்தார் என்று சொல்லி இந்த பகுதிகளில் இதற்கு முன்பாக வருகின்ற இடங்களிலே பார்க்க ஆரம்பிக்கின்றோம். ஆகவே அவருடைய இருதயங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே தான் இயேசுவை இன்னும் அறியாதவர்களாகவே கலங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கலக்கத்திற்கான இயேசுவை இன்னும் அறியாதவர்கள். ஆகவே தான் தொடர்ந்து அதே 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறார் பிலிப்பு? வாசிங்கள். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். அது எங்களுக்கு பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது மிச்சத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம். ஆனா கடவுள் இயேசுவானவர் சொல்கிறார், அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடைய கூட இருந்து நீ என்னை அறியவில்லையா? ஒரு இத்தனை நாட்கள் நீங்கள் கிறிஸ்தவராக இருந்தோம், என்னை அறியவில்லையா என்று சொல்லி உங்களையும் என்னையும் பார்த்து இந்த ஆரம்பையில அவர் கேட்கிறவராயிருப்பாங்க. காரணம் என்று சொன்னால் அவர் கொஞ்ச காலம் சற்றே விலகி நின்ற உடனே சீஷர்கள் கலந்தார்கள். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், கொஞ்ச காலத்துல என்னை மறுபடியும் காண்பீர்கள். மறுபடியும் அவர் சொல்றார், கொஞ்ச காலம் தான். இந்த கொஞ்ச காலத்துல உங்களுக்கு பாடுகள் உண்டு, வேதனைகள் உண்டு, கண்ணீர்கள் உண்டு, துக்கங்கள் உண்டு. ஆகவேதான் தொடர்ந்து சொல்லுகிறார். நீ வாசித்து பார்க்கின்ற வழியில அதே யோவான் 16ஆம் அதிகாரத்துல 20-21 வசனத்தை மாத்திரம் வாசி. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர்களோடு தான் நிற்கிறார். ஆனால் அவர் சற்றே விலகி நிற்கிற வழியில அங்கே துக்கம், வேதனை, கண்ணீர். ஆனால் இவரை பார்க்கிற மற்றவர்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கிறார். இன்று நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக பாடுகள், வியாதிகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வருகின்ற வழியில அநேகருக்கு அது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாம் நினைக்கலாம் ஏன் என்று சொல்லி. ஆனால் அருமையானவர்களே, இன்னொரு அழகான வார்த்தை சொல்கிறார், உங்கள் துக்கம் தான் சந்தோஷமாக மாறப்படும். உங்கள் துக்கம் எந்த விதமாக? இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தின் நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை நிமித்தமாக. ஆனால் இந்த சிலுவை தான் உங்களுக்கு என்னுடைய மகிமையை விளக்கப்படப்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய நாமத்தை நீங்கள் அறிந்து கொள்ளப் போகிறீர்கள். தான் இருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. வாசிங்கள் 23 வாசிங்க. அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக் கொள்வதெதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். நிறைவான நிலையான சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என் நாமத்தினாலே. மோசே கேட்கிறான், உடைய நாமம் என்ன? இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி. மற்றவர்கள் எதிர்பார்த்தால் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த நாமம் யாருக்கு விளங்கப்படப்படுகிறது என்று சொன்னால், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு. இந்த சீஷருடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அவர்கள் பிதாவை நோக்கி அவர்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே எதையும் கேட்கவில்லை. ஆனால் இது விசேஷித்தவர்களாய் மாறுகின்றார்கள் அவருடைய நாமத்திலே கேட்கக்கூடியவர்கள். அந்த நாமம் என்ன? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கின்ற வழியில எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். அருமையானவர்களே, அந்த நாமத்தை அவர்களுக்கு விளங்க பண்ணினார். பாலகர்கள், அறிவில்லாத மக்கள், ஒரு உலக பிரகாரமான மக்களுடைய பார்வையில கல்வி அறிவில்லாத மக்கள். ஆனால் அருமையானவர்களே, அவர்களுக்கு அந்த நாமத்தை அவர் விளங்க, உங்களுக்கும் எனக்கும் அவர் விளங்க பண்ணியிருக்கிறார். ஒருவேளை அருமையானவர்களே, நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் கல்விமான்களாக இருக்கிறார், பெரிய ஞானிகளாக இருக்கிறார், பெரிய ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார், ஆளுமை படைத்தவர்களாக இருக்கலாம். அவருடைய பார்வையில நாம் அற்பமானவர்களாக கூட காணப்படலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில அந்த நாமம் நமக்கு கொடுக்கிறது. ஆகவேதான் பேதுரும் மற்ற சீஷனும் அங்கே தேவாலயத்திற்கு வெளியே அவன் செல்லுகின்ற வழியில அவனை நோக்கி பார்த்த அந்த மனிதனிடத்துல அவர்கள் பேசுகின்ற வழியில அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் பார்க்கிற வழியில, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நீ எழுந்து நட என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் நாம் வாசிக்கும் பொழுது இங்கே பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 3, 4, 5 வசனங்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும்
அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாயினும் கிடைக்குமென்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலம் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். அவர்களுடனே கூட இன்னைக்கு அருமையானவர்கள அவருடைய நாமத்துல மற்றவர்களை பலப்படுத்துற மாதிரி உண்மையான ஒரு நாமத்தை அறிந்திருப்போம் என்று அறிந்த உணர்வு என்று சொன்னால் அவரோடு கூட இருக்கின்ற அந்த ஐக்கியத்திலே நாம் இருப்போம் என்று சொன்னால் அருமையானவர்கள நாம் உண்மையாகவே சந்தோஷப்படும், உண்மையாகவே கை கொடுப்போம், மற்றவர்களுக்கு அந்த சந்தோஷத்தை நாம் பகிர்ந்து கொடுப்போம். இந்த காலை வேளையில அவருடைய நாமம் அதிசயமான ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்தியபிதா எல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவருடைய நாமத்தில நாம் கிரியை செய்யக்கூடிய மக்களாய் காணப்படுகிறோம். இதுதான் அவருடைய அருகாமையை நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்பக்கூடிய அனுபவம் என்று சொல்லி பார்க்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய அருகாமை அவருடைய பிள்ளைகளாய் நம்மை வாழ நம்மை வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாசிக்க நமக்கு என்று குறிக்கப்பட்டுள்ள 1 தெசலோனிக்கே 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் 12 முதல் 24 வசனங்களை எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு தெசலோனிக்கே சபையை குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. சபையில் உள்ள மக்களை அங்கே பவுல் அப்போஸ்தலன் சற்று கடிந்து கொள்கிறார் அல்லது உணர்த்த அவன் ஏவப்படுகிறான். காரணம் என்ன? 14 வசனத்தை வாசியுங்கள். இங்கே பார்க்கிற ஒழுக்கற்றவர்களுக்கு நீங்க புத்தி சொல்ல வேண்டும். அட்மானிஷ் என்கிற வார்த்தை இந்த இடத்துல ஆங்கில வேதாந்தத்தில் எனக்கு வாசிக்கிறது. எதற்காக அவர்கள் அங்கே உணர்த்தப்படுகிறார்கள், கடிந்து கொள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால் அருமையானவர்களே அவர்களிடத்தில் காணப்படுகிற ஒழுங்கற்ற தன்மை, சில ஒழுங்குகளை குறித்து அவருக்கு சொல்லப்பட்டாலும் அதை அலட்சியப்படுத்துகிற நிலைமை. அங்கே போதிக்கிறவர்கள் ஊழியக்காரர் வந்து சில காரியங்களை பேசும் பொழுது அதை புறந்தள்ளுகின்ற ஒரு சமுதாயமாக அவர்கள் காணப்படுகிறார்கள். இதுதான் இங்கே பகுதியில நான் பார்க்கிறேன். இவர்களை நீங்கள் மாற்ற வேண்டும். அவர்கள் மறுபடியும் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ வேண்டும். எப்படியாக வாழ வேண்டும்? 16-17 வசனங்களை வாசிக்கலாம். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக, அவருக்குள்ளாக சந்தோஷப்படுகிறவர்களாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாக நீங்கள் காணப்பட வேண்டும் என்று கடவுள் உங்களை அழைத்திருக்கிறார். ஆனால் அந்த அழைப்பிற்கு நீங்கள் பாத்திரவான்களாக நடந்து கொண்டிருக்கிறீர்களா அல்லது ஒழுங்கற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று சொல்லி அங்கே கேட்கப்படுகிறது. அதைத்தான் தொடர்ந்து சொல்லுகிறார். உங்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள். தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். அன்பானவர்களை மறுபடியும் கடவுள் ஏழு எச்சரிப்புகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுத்துக் கொண்டே நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற அருவருப்பான காரியம், அருவருப்பான சிந்தனை, நம்மை கெடுத்துக் கொண்டு சீர்கெடுத்துக் கொண்டிருக்கிற பல ஒழுக்கக்கேடான காரியங்களை குறித்து கடவுள் பல்வேறு நிலையில நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வார்த்தை மிக அருகாமையிலே இருந்து நம்மை எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த வார்த்தைகளை நாம் புறந்தள்ளி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னார். அந்த உண்மையான சந்தோஷத்தை அவருடைய அருகாமையினாலே அவர் நமக்கு மிக நெருக்கத்தில் இருக்கிறதான அந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை நாம் இழந்திருப்போம். ஏன் இடத்துல எச்சரிக்கிறார் என்றால் 23ஆம் வசனத்துல எப்படியாக பார்க்க வாசிக்கலாம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா
படிக்கிறவர்களாக வேஷம் போடலாம், ஜெபிக்கிறவர்களாக வேஷம் போடலாம், ஊழியம் செய்கிறவர்களாக வேஷம் போடலாம், போதிக்கிறவர்களாக வேஷம் போடலாம். ஆனால் கடவுள் நம்முடைய உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்க போகிறார். இந்த வேளையில போதித்துக் கொண்டிருக்கிற என்னை அவர் ஆராய்ந்து பார்க்க கொண்டிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்க கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, அவருக்கு முன்பாக எப்படிப்பட்டவர்களாய் நாம் வந்திருக்கிறோம், எப்படிப்பட்டவர்களாய் நம்மை அர்ப்பணித்து, அருமையானவர்களே, உண்மையான அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை மாத்திரமே கிறிஸ்துவினாலே வருகிற, கிறிஸ்து பிறப்பினாலே வந்திருக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த கலிப்புறுதலை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். அன்பானவர்களே, இந்த காலை வேளையில் இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பினாலே கடவுள் நமக்கு மிக அருகாமையிலே இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாட வேண்டும். எத்தனையோ ஆண்டுகள் கொண்டாடிவிட்டோம். நம்முடைய வாழ்க்கையில உண்மையான சந்தோஷம் காணப்படுகிறது. இன்றைய நாளில் அந்த சந்தோஷம் காணப்படுகிறது. உண்மையாகவே அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நாம் பிரவேசிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். நாமே ஆராய்ந்தார் காலத்தில் தேவ சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பாக நேசித்து எங்களை ஆசையோடு எழுதுகிறீர்களாக நேசிக்கலாம். ஆமாண்டவரே, நீர் எங்களுக்கு மிக அருகாமையிலே, நாங்கள் உண்மை காணக்கூடிய அருகாமையிலே, உண்மை தொடக்கூடிய அருகாமையிலே, உண்மை நெருங்கக்கூடிய அருகாமையிலே இருக்கிற சுவாமி. ஆனாலும் எங்களுடைய பாவங்கள், எங்களுடைய வீடுகளுடைய அக்கிரமம் உண்மை விட்டு விலகிக் கொண்டிருக்கிற நிலைகள் மாற இந்த நாட்களிலாகிலும், அற்பத்து காலங்களினுடைய இந்த நிறைவிலாகிலும் உங்களுடைய அருகாமையை அனுபவிக்க கிருபை. ஒருவனை உண்மை விட்டு விலகிக் கொண்டிருக்கிற எங்களுடைய பாவமான காரியம், எங்களுடைய மேட்டிமையான காரியம், எங்களுடைய அருவருப்பான காரியம், எங்களை கெடுத்துக் கொண்டிருக்கிற, சீர்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற பழக்க வழக்கங்களை நாங்கள் விட்டுவிட உம்மை நோக்கி நெருங்கி உங்களுடைய மெய்யான ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள தேவனை கிருபை பாராட்டு. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உங்கள் அன்பு இயேசு நாமமே. ஆமென். சபையாருக்கு அறிவிக்க வேண்டியதான சில பொதுவான அறிவிப்புகள். கடந்த வாரத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டவனமாக இன்று மாலை 5 மணிக்கு முதியோருக்கான ஒரு சிறப்பு ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெறவிருக்கிறது. 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் இந்த சிறப்பு ஆராதனையில் பங்கு கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். குறிப்பாக இந்த நாளில் திருச்சபையாக வயது மூத்தவர்களை நாம் கௌரவிக்க இருக்கிறோம். ஆகவே இந்த ஆராதனையில பங்கு பெற உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். இந்த ஆராதனையில ஒருவேளை அதிக சுதந்திரமாக பலவீனமாக இருக்கிறவர்கள் பங்கு கொள்ள இயலவில்லை என்று சொன்னால் முன்பாகவே அதை குறித்து தெரிவிக்கும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் வர வேண்டிய அவசியமில்லை. ஏனென்று சொன்னால் உங்களுடைய இல்லங்களில் உங்களை சந்தித்து உங்களை கௌரவப்படுத்துவோம் என்பதையும் உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் செய்த நன்மையான காரியங்களை நினைப்பொழுது உங்களுடைய நன்மை காணிக்கையை படைக்க ஏவப்பட்டாலும் அதற்கான கவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கவர்களில் ஒரு சிறப்பு காணிக்கையை வைத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற 22ஆம் தேதி, அதாவது வருகின்ற செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு ஆலய பிரதிஷ்டை தின சிறப்பு ஆராதனை நம்முடைய ஆலயத்தில் நடைபெற இருக்கிறது என்பதை உங்களுக்கு அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களில் இந்த ஆலயத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை இந்த ஆலயத்தின் மூலமாக, அவரை ஆராய்ந்ததன் மூலமாக பெருமையாய் தந்திருக்கிறார். அவைகளை நினைவு கூர்ந்து இந்த ஆராதனையில நன்றி அறிந்த உள்ளத்தோடு ஸ்தோத்திர பலிகளோடு கூட அவருடைய சமூகத்தை நாடி வர உங்களை அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அந்த நாளிலும் உங்களுடைய காணிக்கைகளை செலுத்த விரும்பினால் அதற்காக சிறப்பு காணிக்கை கவர்கள் உண்டு. ஏவப்பட்ட மக்கள் இந்த காணிக்கை உரைகளை பயன்படுத்திக் கொள்ள உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற கிறிஸ்துமஸ் தினம், அதாவது 25ஆம் தேதி காலை 4:30 மணிக்கு பரிசுத்த நற்கருணை ஆராதனை நடைபெறும். அன்று காலை 9 மணிக்கும் விசேஷித்த ஆராதனையும், அதை தொடர்ந்து நற்கருணை ஆராதனை நடைபெறும். 2ஆம் ஆராதனைக்கு பிறகு சிறு பிள்ளைகளுக்கான ஞானஸ்தான ஆராதனை நடைபெறும். சிறு பிள்ளைகளுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க விரும்புகிற பெற்றோர் முன்பாகவே தன்னுடைய பெயர்களை முன்பாக கொடுக்கவும், இன்று ஆராதனைக்கு பிறகு அதற்கு உரிய டாக்டர்ஸுக்கான ஃபார்ம்ஸை நீங்கள் வாங்கி சென்று அன்றைய நாளிலே அதை கொண்டு
கொண்டு வரவும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற 27ஆம் தேதி ஆண்டினுடைய நிறைவான ஓய்வு நாள். கடந்த ஆண்டு முழுவதும் கடவுளை அவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக தேவன் திரும்ப செய்தார். இந்த சிறப்பான நாளில குடும்பமாக நாம் தேவனை மகிமைப்படுத்த இருக்கிறோம். இந்த காலை 7 மணிக்கும் 10 மணிக்கும் சிறப்பு ஆராதனை நடைபெறும். அதில் குடும்பமாக பாடல் பாட விரும்புகிறவர்கள், உங்களுடைய சாட்சிகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறவர்கள், எந்த ஆராதனையில பங்கு பெற விரும்புகிறீர்களோ அந்த ஆராதனையை குறிப்பிட்டு உங்களுடைய பெயர்களை கொடுத்து செல்லும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். வருகிற 31ஆம் தேதி ஆண்டினுடைய நிறைவான நாள். அன்று காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை சங்கிலி தொடர் ஜெபமானது நம்முடைய ஆலயத்தில் நடைபெறவிருக்கிறது என்பதை முன்பாக அறிந்திருக்கிறேன். 6 மணி முதல் 7 மணி வரை பாஸ்டர் கமிட்டி மெம்பர்ஸும் டயசிஸ் கவுன்சில் மெம்பர்ஸும் அந்த ஜெபங்களை பயன்படுத்துவார்கள். அதைத் தொடர்ந்து அதற்கு உங்களுக்கு என்று நேரம் இருக்கிறது. ஒவ்வொரு அரை மணி நேரமும் குடும்பமாகவோ தனிப்பட்டவர்களாகவோ குழுவாகவோ நீங்கள் வந்து பங்கு பெறலாம். ஜெபத்தில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் நீங்கள் எந்த நேரத்தை குறிப்பிட விரும்புகிறீர்களோ அதற்கு 5 நிமிடம் அல்லது 10 நிமிடத்துக்கு முன்பாகவே ஆலயத்துக்கு வர வேண்டும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். 31ஆம் தேதி இரவு 11:30 மணிக்கு விஜில் சர்வீஸ் அதாவது விழிப்பு ஆராதனை நடைபெறும் என்பதையும், அதைத் தொடர்ந்து கவர்னன்ஸ் சர்வீஸ் உடன்படிக்கை ஆராதனையும், அதைத் தொடர்ந்து வருஷத்த நற்கரணை ஆராதனையும் நடைபெறும் என்பதை உங்களுக்கு நன்றாக தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த காலை 9 மணிக்கு புத்தாண்டு சிறப்பு நற்கரணை ஆராதனை நடைபெறும். வருகின்ற ஜனவரி மாதத்தினுடைய நிறைவான ஓய்வு நாளில அடல் பாப்டிசம் கொடுக்க ஆயத்தப்படவிருக்கிறோம். ஆகவே அதாவது வைரஸ் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால் முழுக்க ஞானஸ்நானம் கொடுக்கப்படும். ஆகவே அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய பெயர்களை முன்பாகவே என்னிடத்தில் கொடுக்கும்படி உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். கேலண்டர்ஸ் வருகின்ற அதாவது திங்கட்கிழமையிலிருந்து உங்களுடைய இல்லங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரத்தினுடைய காணிக்கை விவரங்கள் 1, 2 மற்றும் வெள்ளிக்கிழமை காணிக்கை 14,531 ரூபாய், சப்ஸ்கிரிப்ஷன் 37,805 ரூபாய், டேங்க் ப்ராப்பர்ட்டி 7,730 ரூபாய், சண்டே ஆக்ஷன் மூலமாக சேகரிக்கப்பட்ட காணிக்கை 885 ரூபாய், சர்வீஸ் உண்டியல் 102 ரூபாய், ஹார்வெஸ்ட் டியூஸ் 160 ரூபாய், ஹார்வெஸ்ட் கவர் ஆஃபர் 1600 ரூபாய். இந்த வாரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிறவருடைய பெயர்களை வாசிக்கிறேன். நம்ம கீழே அவர்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தயவு செய்து எழுதி நிற்கும்படியும் உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். 20ஆம் தேதி மிஸ் பிரைசி ஷைனி ரேகிஷா, மிஸ்ஸஸ் ஸ்டெல்லா. 21ஆம் தேதி மிஸ் ஏ யேசுதாசன், மிஸ்டர் சந்தோஷ் குமார் ஜே. 22ஆம் தேதி மிஸ் இமானுவேல் பிராங்க்லின் கெனத், மிஸ் ரேச்சல் பவித்ரா, மிஸ்டர் ஆலன். 23ஆம் தேதி மிஸ்டர் ஏ சந்தோஷ், மிஸ் சாந்தி, மிஸ்ஸஸ் தீனா மதாய், மிஸ் அஸ்ரிகா பால். 24ஆம் தேதி மிஸ்டர் டி ஜேக்கப், மிஸ்டர் கிறிஸ்டோபர், மிஸ்டர் ஏ ஜெயக்குமார் கனகராஜ். 25ஆம் தேதி மிஸ்டர் எஸ் குமார், மிஸ்டர் ஆர் சின்னத்தம்பி, மிஸ்டர் ஜே இமானுவேல், மிஸ்டர் கிறிஸ்டோபர் எஸ், மிஸ்ஸஸ் டயானா கிறிஸ்டினா, மிஸ்டர் என் ஜாஷுவா, மிஸ்ஸஸ் வி கஸ்தூரி, மிஸ்டர் வித்யாசாகர், மிஸ்ஸஸ் மர்லின் எல். 26ஆம் தேதி மிஸ்ஸஸ் எஸ்தர், மிஸ்டர் எஸ் எஸ்ரோட் காமராஜ், மிஸ்ஸஸ் ஞான சுந்தரி, மிஸ் ஷைனி மர்சி, மிஸ்டர் ஆர் ஜான் சுப்பையா, மிஸ்டர் கே குணசேகரன், மிஸ்ஸஸ் சுனிதா ஸ்டாலின். இந்த வாரத்தில் நம்முடைய திருமண ஆண்டை அனுசரிக்கிறவர்கள் 20ஆம் தேதி மிஸ்டர் சௌந்தரராஜன், மிஸ்ஸஸ் ஜெயராணி. 22ஆம் தேதி மிஸ்டர் செல்லதுரை, மிஸ்ஸஸ் செல்லமணி. இவர்கள் நமக்கு நினைச்சுனால் தயவு செய்து இருந்த இடத்துல எழுத்து நிறுத்த உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் ஜெபிக்கப்படும். எங்களை அன்பாக நேசித்து எங்களை ஆசிரியர்கள் வழிநடத்துகிற எங்கள் ஜீவனும் நல்லதாகவே நன்மையான நாளில் நம்முடைய பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகள், நம்முடைய திருமண நாட்களாக நேசித்திருக்கிற குடும்பத்தின் மக்கள் அனைவரும் சமூகத்தில் வைக்கிறோம். கடந்த நாட்களில் இதனுடைய கிருபை இறக்கம் இவர்களோடு கூட தாங்கி காத்து தயவுகளை பார்க்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வாதம் இதுபோல அநேக ஆசீர்வாத நாடுகளை உம்முடைய சமூகத்தில் கண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய பாக்கியங்களை வைக்கிறார். இந்த வழியும் திருச்சபை எல்லா நிலையிலுள்ள மக்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். இந்த நாட்களில் தங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்களை குறிப்பாக இந்த ஜெப வேளையில திருச்சபையாக நாம் நினைவு கொள்கிறோம். குறிப்பாக சுகவீனத்தில் நிறைவேற்றிருக்கிற மக்களுக்காக நம்ம மாறப்பட்டு நம்ம ஜெபிக்கிறோம். எஸ்ரோட் காமராஜ் அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். 2 தினத்தில் ஆஸ்பத்திரியில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதை கேள்விப்படுகிறோம். வேண்டிய நல்ல சுகத்தை
பலத்தையும் கிருபையாய் கட்டளை சுவாமி. ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் கூட யாரெல்லாம் ஆஸ்பத்திரிகளும் வீடுகளில் இருந்து சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களை கிருபையாய் கண்ணோக்கி சுவாமி. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட ஜோசப் ரத்னமணி ஐயாக்கா சொல்லுகிறேன், வீட்டில் இருந்து அவர் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். கொடுக்கப்படுகின்ற சிகிச்சைகள் எல்லாருக்கும் மேலாக உங்களுடைய கிருபை அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். மிஸ்ஸஸ் கேத்ரின் அவருடைய மாமியாருக்கா ஜெபிக்கிறோம். 2-3 தினங்களாக ஆஸ்பத்திரியில் அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்முடைய காயப்பட்ட கரம் தொடட்டும், நல்ல நிலத்தோடு கூட அவர்களுக்கு வந்து மயமைப்படுத்தணும். இன்னும் யாரெல்லாம் ஆண்டவரே உங்களுக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் இறக்கமாய் கிருபையாய் நன்மை பாராட்டுகிறோம். ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளை சந்தியும். இந்த கிறிஸ்துமஸ் காலத்தினுடைய சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படும். இவருடைய சுவாமி இந்த சூழ்நிலையில நான் எப்படி சந்தோஷப்பட முடியும் என்று சொல்லி எத்தனையோ பேர் நினைத்து கொண்டிருக்கிறார். அப்படி அல்ல, நீ அருகாமையில் அவர்களுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கு, அவர்களை தொடக்கூடியவராய் பிள்ளைகள் அதை உணர்வு. நம்முடைய பலவீனங்களை அல்ல, நம்முடைய மேலால் இடைக்கட்டப்படாது, தங்களுடைய வியாதிகளை அல்ல, தங்களுடைய வியாதிகளை சுகப்படுத்துகிற ஆண்டவரை பரம வைத்தியராகிய உண்மை கொண்டு இந்த விசுவாசத்துக்கு சந்தோஷப்படவில்லை. எத்தனையோ விதமான சூழ்நிலை இந்த கொரோனா காலத்தில் தங்களுடைய வேலைகளை இழந்தவர்கள் உண்டு, தங்களுடைய வருவாய்களை இழந்தவர்கள் உண்டு சுவாமி. ஆண்டவரை எப்படியோ எத்தனையோ காரியங்கள் உண்டு சுவாமி. ஆனாலும் தேவரே அவர் வேண்டிய உலக கொடுக்க முடியாத தெய்வீக சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்ப வேண்டும் என்று அந்த காற்றுக்குள்ள நிரப்படும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்து நாமங்களை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல நாமமே ஆமென். தொடர்ந்து கீர்த்தனைகளிலே 21வது கீர்த்தனையை நாம் எழுதிட்டு நாம் பாடலாம். இவர்களுடைய சந்தா அவர்கள் உங்களுடைய காணிக்கை உங்களுடைய மற்ற நன்றி காணிக்கை அவர்கள் இருக்கும் என்று சொன்னால் முன்பாக வந்து நீங்கள் படைக்கலாம். 21வது கீர்த்தனை ஆகும். Amen.
எங்களையும் ஒரு விசைத்தாக ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல, உம்முடைய சமூகத்துல, உம்முடைய ஆண்டவரே பிரசன்னத்துல நாங்கள் கலிமுறை ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்ட சுவாமி. உலகம் எங்கும் உள்ள திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். திருச்சபை இந்த இயேசுவை கிறிஸ்துவாக உலகிற்கு காட்ட இந்த அன்றைய காலங்கள் மிக முக்கியமான ஒரு தருணங்களாக இருக்கிறது சுவாமி. எங்களுடைய ஆண்டவரை பகட்டை அல்ல, எங்களுடைய பண்டிகைகளை அல்ல, ஆண்டவரை காரணமான உண்மை நாங்கள் உலகிற்கு காட்ட எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரை இந்த வலையில் பேராயக்காக ஜெபிக்கிறேன், அவருடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஆயிரத்துக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன். இது ஆசீர்வதி உடைய ஊழியக்காக ஆசீர்வதியும், மிஷனரிமார்களை நீ ஆசீர்வதியும் தாக்குறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நீ மேன்மைப்படுத்தும். ஆண்டவரை பல்வேறு விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் வாயிலாய் கடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு நம்பிக்கை ஆண்டவரே குளிர் விடட்டும் சுவாமி. ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோற்றியை சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த துளிர்கள் தோற்றுகிறதை நாங்கள் காணத்தக்கதாக இருக்கிற விஷயம். நம்பிக்கையற்ற ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு புதிய நம்பிக்கை என்னுடைய இருதயங்களிலே, என்னுடைய பணிகளிலே, என்னுடைய படிப்பிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய அலுவல்களிலே, என்னுடைய கைகளின் பிரயாசங்களிலே தேவருக்கு கட்டளைக்கு தர வேண்டும் வேண்டிக்கிறோம். இன்று மாலை நடைபெற போகிற புதிய ஒரு ஞாயிற்காக ஜெபிக்கிறோம். அதை கலந்து கொள்கிற மக்களை ஆசீர்வதியும். உற்சாகமான பலிகளோடு நன்றி அறிந்த உள்ளத்தோடு உம்முடைய சமூகத்தை நாடி வரத்தக்கதாக அவர்களை
ஆண்டவரே எல்லா